34,000 வாட்ஸ்அப் குரூப் பிளஸ் டெலிகிராம் குரூப்ஸ். இது ஒன்லையும் 19 to 35 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஃப்ளூயன்ட் ஹூ ஆர் டிஜிட்டலி ஃப்ளூயன்ட் இருக்கக்கூடிய ஆட்கள், 3 to 7 கோஆர்டினேட்டர்ஸ். இது எல்லாம் தான் த ரூட் மாஃபியாவுடைய ஆக்சுவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிஃபோர் எலெக்ஷன். இதில் எக்ஸ்ட்ராவாக 4,000க்கும் மேற்பட்ட இன்ஃப்ளூயன்சஸ் ஹூ ஆர் பெய்டு இன்ஃப்ளூயன்சஸ் இன் ரெகுலர் பேரோல். இது இல்லாமல் மோர் தேன் ஒரு 14,000 பார்ட் டைம் இன்ஃப்ளூயன்சர்ஸ். இது எல்லாத்தையும் ஹையர் பண்ணது மூலமாக தான் இப்படி ஒரு மேசிவ் மேனிப்புலேஷனை அவங்களால புல் பண்ண முடிஞ்சது. இட்ஸ் வெரி குட் ஸ்டடி அண்ட் இட்ஸ் அ வெரி குட் பிஸ்னஸ் மாடல். இது இல்லாமல் மோர் தேன் 40 டேட்டா சயின்டிஸ்ட் வந்து ஸ்விக்கி, ஃபோன்பே இந்த மாதிரி ஆப்ல இருந்தெல்லாம் கூட்டிட்டு வந்து மக்களுடைய சென்டிமெண்ட், அந்த சென்டிமெண்ட் சம்பந்தப்பட்ட ட்ராக்கிங் அண்ட் அது சம்பந்தப்பட்ட டேஷ்போர்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்றதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் மொத்தமா ஹேண்டில் பண்றதுக்கான டேஷ்போர்ட் ரெடி பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையுமே இப்ப கேம்பெயின் இன் அ பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்டா மாத்தி டிவிக்கே காங்கிரஸ் கூட அலையன்ஸ்ல இருந்தாலுமே நார்த்ல காங்கிரஸ் பிஜேபி டுவோபோலி தான், ரெண்டே பார்ட்டி தான் நிறைய ஸ்டேட்ஸ்ல இருக்கு இல்லையா. அங்க அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய நிறைய ஸ்டேட் பார்ட்டிஸ்க்கு இதை பிச் பண்ணிட்டு இருக்காங்க as a business model called campaign in a box. இவங்க டெவலப் பண்ண இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே இவங்க வந்துட்டு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி மேனேஜ்மெண்ட் டூல்ஸா இருக்கட்டும், இந்த சென்டிமெண்ட் ட்ராக்கிங் டூல்ஸா இருக்கட்டும், அப்புறம் இந்த ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட், அதாவது எப்படின்னா இவங்க ஒரே நாள்ல வந்து 150 to 250 கண்டென்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏஐ ஜென்ரேட்டடாவோ இதாவோ எடிட் பண்ணி அது கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது இந்த குரூப்ஸ்ல போய்கிட்டே இருக்கும். இதை எடுத்து இவங்க ரீமிக்ஸ் ரீல்ஸ் அது இதுன்னு இவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தெர் வாஸ் அ மேசிவ் இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் கண்டென்ட் இந்த வழியில தான். ஸோ இது எல்லாத்தையுமே லைசன்ஸ்டு ப்ரொப்ரேட்டரி சாஃப்ட்வேரா ரூட் விற்கிறதுக்கு ரெடியா இருக்கு. இதுக்கான ஒரு முன்னோட்டமா தான் இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த விஜய் அண்ணா ஃபார் பிஎம் அப்படிங்கிற ட்ரெண்ட். இதுல இருந்து ஆனா திமுக கத்துக்க வேண்டிய பாடமா நினைக்கிறது என்னன்னா, இதுக்கு பேர் தான் ட்ரௌனிங் இன் ஒன்ஸ் ஓன் சக்சஸ் அப்படிங்கிறது. ஒரு ஐடி ஃபீல்டு இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்து எல்லாம் டெவலப் பண்ணதை அதே பொருள் எடுத்து நம்மளே போட்ட மாதிரி யூஸ் பண்ணாங்க பாத்தீங்களா. So I think it's high time that DMK and other parties also have to be highly equipped to beat such propaganda and massive manipulation of public mentality.